விஜயதரணி ஆர்எஸ்எஸ் அமைப்பில் அரசு அமைப்புக்கு இருந்த அந்த பேனை லிஃப்ட் பண்ணியிருக்குது மத்திய அரசாங்கம். மத்திய அரசினுடைய ஊழியர்கள் அதில் உறுப்பினர்களாக ஆகலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு கருத்தாக மாறி இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி தான் முதல்ல பேசிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு நீட் நிதி சர்ச்சையும் பேச இருக்கிறோம். விஜயதரணி, உங்கள் பார்வை என்ன இதில்? அதாவது ஆர்எஸ்எஸ் அமைப்பை பொறுத்தவரை அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் ஆஸ் பர் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் படி ஒரு பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் கிடையாது. இன்னைக்கு அப்படி இந்த பேனை லிஃப்ட் பண்ணதில் ஒரு எதிர்ப்பு யாருக்காவது இருந்துச்சுன்னா அது வந்து நிச்சயமாக வந்து கோர்ட்டுக்கு போய் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணலாமே. ஆனால் இந்த விஷயத்தில் ஆர்பி ஆக்டில் இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இது அப்படிங்கிறத இவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி அது பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் அது அப்படின்ட்டு அவங்க நிரூபிக்கணும் யாருமே. அப்பதான் வந்து ஒரு தொடர்ச்சியா அரசியல் கருத்துக்களை சொல்லி வரக்கூடிய தலைவர்கள் தானே பொதுவெளியில செல்லுபடியாகும். இல்ல, பொதுவெளியில ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவர்கள் அரசியல் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அந்த கருத்துக்கள் தான் பிஜேபி தங்களுக்கான வழிகாட்டுதல்னு சொல்லுது. எல்லா தலைவர்களும் அதை சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அது ஒரு அரசியல் அமைப்பு அல்ல, அது அரசியலோட தொடர்புடைய அமைப்பு அல்லன்னு மொத்தமா அப்படி ஒதுக்க முடியுமா? அப்படி பார்க்க போனா காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா ஐஎன்டியூசின்னு ஒரு அமைப்பு இருக்கு, இந்தியன் நேஷனல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அதிகமான மத்திய அரசு மாநில அரசு ஊழியர்கள் நிறைய பேர் வந்து அதுல மெம்பர்ஸா இருக்காங்க, அபிஷியலாவே மெம்பர்ஸா இருக்காங்க. ட்ரேட் யூனியனா இருக்கிறது வேற அப்படின்னு ஒரு கருத்தை ஜோதிமணி சொல்றாங்க. ட்ரேட் யூனியன் எல்லாருக்கும் இருக்கு. ஏற்கனவே இப்ப வந்து நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு பாத்தீங்கன்னா விவசாயிகள் அமைப்புக்கு யூனியன் கிடையாது, அது அமைப்பு இருக்கு. அதே போல மாணவர்களுக்கான அமைப்பு இருக்கு. அதெல்லாம் கேள்விக்குள்ளாகல. அதே நேரத்துல இது வந்து அப்படி இல்ல, இதை நீங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பு மாதிரியான ஒரு அமைப்பை ஊழியர்கள் அதுல இருக்கலாம்னு சொல்றத நம்ம ட்ரேட் யூனியனிஸ்டோட சேர்த்து பார்க்க முடியாது, ஒப்பிட முடியாதுங்கிறாங்க. அப்படிதான் பார்க்கணும். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா கோர்ட்டுக்கு போய் வேணா ஒரு ட்ரையல் எடுத்து பார்க்கட்டும். எடுத்த முடிவு அரசியல் ரீதியான முடிவு தானே. அது அரசியல் ரீதியா பேசுறதுனால எதிர்க்கட்சிகள் செய்ய முடியும். இல்ல, டெசிஷன் has been taken by the center. அரசியல் ரீதியா அதாவது ஒரு சென்டர், அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு அமைப்புங்கிறது ஒரு சங்கம். அந்த சங்கத்துல யார் வேணா உறுப்பினரா இருக்கலாம். அது மத்திய அரசு ஊழியரும் இருக்கலாம், மாநில அரசு ஊழியரும் இருக்கலாம், பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களும் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஒரு இட் இஸ் an ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன்ல விருப்பப்படுற யார் வேணா அதுல இருக்கலாம். அவங்க வந்து அந்த அமைப்புல யோகா சொல்லி தருவாங்க, அந்த அமைப்புல எல்லா விஷயங்களும் பல்வேறு பொதுவான விஷயங்களை சொல்லி தருவாங்க. நல்ல பல கருத்துக்கள் நிறைய பேருக்கு இருக்கு அதை பத்தி. ஆகையால அதை ஒரு தடை செய்யப்பட்ட ஆர்கனைசேஷன் இல்லைன்னு ஆன பிறகு அதுல யார் வேணா மெம்பரா இருக்கலாமே. பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி பற்றி சொல்றதும் மோடி தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் ஒரு அமெண்ட்மென்ட் கொண்டு வரீங்க. கண்டக்ட் ரூல்ஸ்ல அமெண்ட்மெண்ட் பிரதமர் மோடி தான் கொண்டு வராரு 2014. பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி பத்தி பேசுது. அப்ப இது பொலிட்டிக்கலா நியூட்ரலா இருக்க முடியுமாங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இந்த முடிவின் மூலமாக ஒரு அரசு ஊழியர் பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டியில எப்படி இருக்க முடியும்னு கேக்குறாங்க. அதுதான் பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டியா இருக்க முடியுங்கிறது தான் உண்மை. அதனாலதான் ஆர்எஸ்எஸ் மீது இருக்கிற தடையை எடுத்திருக்காங்க. அதுதான் கரெக்ட். ஏன் தெரியுங்களா? பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டிங்கிறத அவங்க சொன்னது ரொம்ப நியாயமான விஷயம். அந்த ஜிஓவோ அந்த ஆபீஸ் மெமராண்டமோ எதுவா இருந்தாலும் இங்க வந்து அந்த ஆபீஸ் மெமராண்டமே ஒரு சாட்சி. ஆர்எஸ்எஸ் என்ற சங்கம் அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருந்தா கூட ஒரு பொலிட்டிக்கலி நியூட்ரலா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனாலதான் அந்த ஜிஓவும் இந்த லிஃப்ட் ஆஃப் பேன் அகைன்ஸ்ட் சென்ட்ரல் ஆர்கே ஒரு விமர்சன பார்வை என்ன முன்வைக்கிறார்னா, வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்திலோ பிரதமர் மோடியுடைய 10 ஆண்டு கால ஆட்சியிலோ எடுக்கப்படாத முடிவு இன்னைக்கு எடுக்கப்பட்டதுக்கு காரணம் பிஜேபி வெர்சஸ் ஆர்எஸ்எஸ், இல்லனா பிரதமர் மோடி வெர்சஸ் ஆர்எஸ்எஸ் அல்லது பிரதமர் மோடி வெர்சஸ் யோகி அப்படின்னு இருக்கக்கூடிய அரசியல் இருந்து தான் இந்த முடிவு எடுக்கப்படுது அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் வைக்கிறார் ஆர்கே. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது அவர் ரொம்ப ஃபார்ஃபெச்சிங்கா அவரோட விஷனை எங்கேயோ எடுத்துன்னு போறாரு. பரவாயில்ல, ரொம்ப ஆழமா திங்க் பண்றாங்க. இது அப்படிலாம் ஆழமா திங்க் பண்ற ஒரு விஷயமே கிடையாது.
ஒரு சாதாரணமா ஒரு இட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் பீப்புள், அசோசியேஷன் ஆஃப் மெம்பர்ஸ். ஆர்எஸ்எஸ்ங்கிறது இட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் people who can do public work, help the people around. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் இருக்கக்கூடிய மாவட்டத்திலேயே இந்த சுயம் சேவக் சங்கோட பணிகள் என்று பார்த்தால் அது எல்லாமே பாத்தீங்கன்னா பொது காரியங்கள்ல அவங்க நிறைய விஷயங்களை தங்களை கவனத்தை வச்சுக்குவாங்க. அப்படி இருக்கும் பொழுது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சேர்ந்தவங்களும் அதுல இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய பேர் மெம்பர்ஸ். அது ஒரு கலாச்சார அமைப்பா இருக்கு, பொதுமக்களுக்கான அமைப்பா இருக்குன்றீங்க. இதெல்லாம் ஒரு பேசலாம், பொதுமக்களுக்கான அமைப்பா இருக்கு. அத போய் நீங்க வந்து ரொம்பவே அது கான்ஸ்டிடியூஷன்ல ஏதோ பெருசா பாதிப்பு உண்டு பண்ற மாதிரி பேசுறதுல அர்த்தமே கிடையாது. அப்படி பார்க்க போனா நன்றி விஜயதர், நம்ம பேசுவோம் அடுத்த சுற்றுல வர. நிறைய கட்சிகள்ல மெம்பராவே இருக்காங்க. இதெல்லாம் எப்படி சொல்றீங்க? எஸ் அமுதர்சன், இது ஒரு கலாச்சார அமைப்பு, பொதுமக்களுக்காக சேவை செய்யக்கூடிய அமைப்பு, இதுல என்ன தவறு இருக்க முடியும்னு கேக்குறாங்க. ஆர்எஸ்எஸ் எப்பொழுதுமே கலாச்சாரம் அப்படிங்கிற முகமூடியை போட்டுக்கிட்டு தான் வருது. இந்த விவாதத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1972 மார்ச் மாதம் அன்றைய பிரதமர் மொரார்ஜி தேசாய்க்கு ஜெயபிரகாஷ் நாராயண் எழுதிய ஒரு கடிதத்தினுடைய ஒரு பாராவை மட்டும் படித்து காமிக்கிறேன், ஒரு 3 லைன். I have always condemned the Hindu Rashtravat of RSS because it is a dangerous ideology and it is contradictory to our ideal composite Indian nation. அதாவது இந்திய தத்துவத்துக்கு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு, இந்த பன்முகத்தன்மை கொண்ட இந்த நாட்டிற்கு, கொள்கைக்கு நேர் எதிரான ஒரு அமைப்பு எது அப்படின்னா 3 முறை ஆண்டு சரியா நீங்க சொல்றது சரி 1972ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி குறிப்பிட்டு அன்றைய பிரதமருக்கு வந்து எழுதியிருக்கிறார் ஜெயபிரகாஷ் நாராயணன். அதாவது அப்போ 72ல இந்திரா காந்தி இருந்ததாக நினைவு, அதனால தான் கேட்கிறேன். ஓகே, அப்போ அந்த தேதி மார்ச் 2, ஐயர் என்னன்னு சரியா மிஸ்டேக் இருக்கும். ஸோ இதுல வந்து இப்போ நண்பர் ராமசாமி பேசும்பொழுது சொன்னார், தொடர்ந்து திராவிடர் கழகத்தை பத்தி குறிப்பிட்டு பேசினாரு. இங்கேயும் ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க வந்து ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படுறாங்க, ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படுதுன்னு. எந்த இடத்துலையுமே திராவிடர் கழகம் அல்லது இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை சார்ந்த எந்த அமைப்புகளும் கட்சிகளும், குறிப்பா திராவிடர் கழகம், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்டவர்கள் இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும், இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணும், சமூக நீதியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னவங்க. எந்த இடத்துலையும் திராவிடர் கழகம் தீவிரவாத செயலுக்காக தடை செய்யப்பட்டது கிடையாது. இதை நம்ம வெங்கைய நாயுடு நாடாளுமன்றத்தில் சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் தான் உங்களை பின்னாடியில இருந்து இயக்குது அப்படின்னதுக்கு எழுந்திருச்சு நின்று, எங்களை பின்னாடி இருந்து ஆர்எஸ்எஸ் இயக்குதுன்னு சொல்லாதீங்க, முன்னால இருந்து இயக்குதுன்னு சொல்லுங்க, அது எங்களுக்கு பெருமை அப்படிங்கிறாரு. அப்போ ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய உறவு எப்பொழுதுமே வந்து அந்த டியூவல் மெம்பர்ஷிப்போட தான் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இவங்க எதற்காக நம்ம இது பாஜக, குறிப்பாக மோடி அப்பட்டமாக இந்த தொழிலாளர்கள் மத்தியில வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய வேலையை, ஏன்னா பெரும்பான்மை மக்களினுடைய ஆதரவு இல்லாமல் மீண்டும் பிரதமர் ஆகினதுனால பிரிவினையை ஏற்படுத்தினாதான் அந்த இடத்துல பாஜக வெல்லும் அப்படிங்கிற நோக்கத்தின் விஜயதாரன் என்ன சொல்றாங்க, பல கட்சியை சார்ந்தவர்கள் அரசு ஊழியர்களா இருக்கிறாங்க, அப்ப ஏன் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடாது? அததான் சொல்றோம். சங்கங்களுக்கும் ட்ரேட் யூனியனுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு வித்தியாசம் இருக்கு. ஆர்எஸ்எஸ் எதை முன்னிறுத்துது, அவங்களுடைய பயிற்சி களத்துல அவர்கள் வைக்கக்கூடிய கோஷத்தை என்னால் இந்த இடத்துல வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை புத்தகம், கொள்கை தலைவர் யாருன்னா கோவல்கர், அவர் எழுதியிருக்கக்கூடிய புக்கு பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிற புக்கு, அந்த புத்தகத்துல இந்த நாட்டிலிருந்து விரட்டப்பட வேண்டியவர்கள்